வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பற்றி தான். நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, அவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது, சினிமாவை தவிர வேறு என்னென்ன தொழில் பண்ணுறாரு, தயாரிப்பு நிறுவனம் நடத்துகிறாரா, விளம்பரங்களில் நடிக்கிறாரா, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு எப்பவுமே ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தமிழ் சினிமாவில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட டாப் 15 நடிகர்கள் யாருங்கிறது தான். இந்த லிஸ்ட்டில் சில நடிகர்கள் நாம் எதிர்பார்த்த மாதிரியே இருப்பாங்க. ஆனால் சில நடிகர்களுடைய இடம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆச்சரியமாக இருக்கும். முக்கியமாக நம்பர் 1 இடத்துல இருக்கிற நடிகர் யாருன்னு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 15வது இடத்துல இருக்கிற நடிகர் சித்தார்த். சித்தார்த் தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, இந்தி என பல மொழி படங்களையும் நடிக்கிறாரு. பாய்ஸ் படத்தில் ஆரம்பித்த இவருடைய பயணம் அதுக்கப்புறம் பல வித்தியாசமான படங்கள் மூலமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹீரோ இமேஜை மட்டும் நம்பாமல் வித்தியாசமான கதைகளையும் தேர்வு பண்ணி நடிக்கிறவர். ஆயுத எழுத்து, காவிய தலைவன், சித்தா மாதிரி படங்கள் அவருடைய நடிப்பை வேற கோணத்தில் காட்டுது. நடிப்போட மட்டும் இல்லாமல் தயாரிப்பு மற்றும் மற்ற சினிமா பணிகளையும் ஈடுபட்டிருக்காரு. அதனால் சினிமா வருமானம், சொத்துக்கள் மற்றும் முதலீடுகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 35 முதல் 50 கோடி வரை இருக்கலாம்னு சொல்கிறாங்க. 14வது இடத்தில் இருக்கிறது ஜீவா. ஜீவா ஒரு சினிமா குடும்பத்தில் இருந்து வந்தவர். ஆனாலும் தன்னோட நடிப்பால் தனக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கிட்டார். ராம், கற்றது தமிழ், சிவா மனசில் சக்தி, கோ, நண்பன் என பல வித்தியாசமான படங்கள் நடிச்சிருக்காரு. குறிப்பாக கோ மாதிரி படங்கள் ஜீவாவுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு. பல வருடங்களாக சினிமாவில் தொடர்ந்து இருக்கிறதால பட வருமானத்தோட குடும்பத் தொழில் மற்றும் பிற முதலீடுகளும் இவருடைய சொத்து மதிப்பில் இருக்கலாம். அதனால் இவருடைய தோராயமான சொத்து மதிப்பு 40 முதல் 60 கோடி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. 13வது இடத்துல இருக்கிறது நம்ம எஸ்டிஆர் சிம்பு. சிம்பு சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் இருக்கிறவர். நடிப்போட மட்டும் இல்லாமல் பாடல் பாடுறது, பாடல் எழுதுறது, இயக்கம் என பல துறைகள்லையும் வேலை பார்த்துருக்காரு. மன்மதன், வல்லவன், விண்ணை தாண்டி வருவாயா, மாநாடு போன்ற படங்கள் சிம்புவுக்கு ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு. சில காலம் சினிமாவில் எதிர்பார்த்த அளவுக்கு தொடர்ந்து படங்கள் வராமல் இருந்தாலும் அதுக்கப்புறம் மாநாடு போன்ற படங்களின் மூலம் மீண்டும் தன்னோட மார்க்கெட்டை திரும்ப கொண்டு வந்திருக்காரு. இப்போ தொடர்ந்து புதிய படங்களை நடிச்சிட்டு வராரு. அதனால் இவருடைய சினிமா வருமானம், சொத்துக்கள் மற்றும் பிற முதலீடுகளை சேர்த்து பார்த்தா இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 50 முதல் 75 கோடி வரை இருக்கலாம்னு சொல்கிறாங்க. 12வது இடத்துல ஜெயம் ரவி. ஜெயம் படத்தில் அறிமுகமானதிலிருந்து தொடர்ந்து பல வெற்றி படங்களை நடிச்சிருக்காரு. எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, தனி ஒருவன், பேராண்மை போன்ற படங்கள் அவருக்கு நல்ல பெயரை கொடுத்துச்சு. குறிப்பாக தனி ஒருவன் படம் ஜெயம் ரவியோட சினிமா பயணத்தில் முக்கியமான படமாக அமைஞ்சது. பல வருடங்கள் சினிமா பயணம், பட சம்பளம், விளம்பரங்கள், சொத்துக்கள் என பல விஷயங்களை சேர்த்து பார்த்தா இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 50 முதல் 80 கோடி வரை இருக்கலாம்னு சொல்கிறாங்க. 11வது இடத்துல ஆர்யா. ஆர்யா தமிழ் சினிமாவில் பல வித்தியாசமான கதைகளில் நடிச்சிருக்காரு. அறிந்தும் அறியாமலும், நான் கடவுள், மதராசப்பட்டினம், ராஜா ராணி மாதிரி படங்கள் அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு. குறிப்பாக நான் கடவுள் மாதிரி ஒரு சீரியஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நடிப்போட மட்டும் இல்லாமல் தயாரிப்பு மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களையும் ஈடுபட்டு வந்துட்டுருக்காரு. இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 60 முதல் 90 கோடி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. 10வது இடத்துல நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இருக்கார். ஆரம்பத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று, பீஸா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், சூதுகவும் மாதிரியான படங்கள் வந்ததுக்கப்புறம் அவருடைய சினிமா பயணம் அப்படியே மாறிடுச்சு. விக்ரம் வேதா, 96, சேதுபதி என தொடர்ந்து நல்ல படங்களை கொடுத்தார். இப்போது தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட பல மொழி படங்கள்லையும் நடிச்சிட்டு வராரு. ஹீரோவாக மட்டும் இல்லாமல் வில்லன் கதாபாத்திரங்களையும் நடிச்சிட்டு வராரு. பட சம்பளம், பிற மொழி படங்கள், விளம்பரங்கள் போன்றவற்றை சேர்த்து பார்த்தா இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 80 முதல் 110 கோடி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. 9வது இடத்துல கார்த்திக். பருத்திவீரன் படத்தில் அறிமுகமாகி
முதல் படத்திலேயே பெரிய கவனம் பெற்றவர். அதுக்கப்புறம் 1001, பையா, தீரன் அதிகாரம் 1, கைதி, பொன்னியின் செல்வன் என பல வித்தியாசமான படங்கள்ல நடிச்சிருக்காரு. கார்த்தியோட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரே மாதிரியான கதைகளை தொடர்ந்து பண்ணாம வித்தியாசமான கதைகளை தேர்வு பண்ணி நடிக்கிறாரு. கைதி படத்தையே எடுத்துக்கிட்டா அந்த படம் ஹீரோ இமேஜ் நம்பாம கதையை நம்பி பெரிய வெற்றி பெற்றுச்சு. இது போன்ற படங்களின் வெற்றியும் அவருடைய மார்க்கெட் தொடர்ந்து உயர்த்தி இருக்கு. பட சம்பளம், விளம்பரங்கள், சொத்துக்கள் என எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 80 முதல் 120 கோடி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. 8வது இடத்துல சிவகார்த்திகேயன் இருக்காரு. சிவகார்த்திகேயனோட பயணம் உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமானது. டிவியில நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தவர் அங்கிருந்து சினிமாவுக்குள்ள வந்து முதல்ல காமெடி மற்றும் குடும்ப ரசிகர்களை கவர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னணி ஹீரோவா வளர்ந்திருக்காரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரெமோ, டாக்டர், டான் என தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. நடிப்போட மட்டும் நிற்காம எஸ்கே புரொடக்ஷன் மூலமா தயாரிப்புடன் ஈடுபட்டு வராரு. சமீப காலங்களில் இவருடைய படங்களில் மார்க்கெட்டும் சம்பளமும் நல்ல அளவுக்கு உயர்ந்திருக்கு. அதனால் இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 100 முதல் 150 கோடி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. 7வது இடத்துல சியான் விக்ரம். விக்ரம் சினிமாவுக்கு வந்து பல வருஷம் ஆகுது. ஆரம்ப காலத்தில் நிறைய கஷ்டப்பட்டு சேது படத்துக்கு பிறகு பெரிய அளவில் கவனம் பெற்றாரு. அதுக்கப்புறம் தில், தூள், சாமி, அந்நியன், ஐ என பல வித்தியாசமான கதாபாத்திரங்களாக நடிச்சிருக்காரு. ஒரு கதாபாத்திரத்துக்காக உடல் எடை, தோற்றம் என ரொம்பவுமே அர்ப்பணிப்போட வேலை செய்வார். பல வருட சினிமா வருமானம், சொத்துக்கள், முதலீடுகள் என எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 150 முதல் 200 கோடி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. 6வது இடத்துல நடிகர் தனுஷ் இருக்காரு. தனுஷ் நடிகராக மட்டும் இல்லாமல் இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர், பாடலாசிரியர் என பல துறைகளில் வேலை பார்த்துருக்காரு. ஆடுகளம், அசுரன், வடசென்னை போன்ற படங்கள் அவருடைய நடிப்பு திறமையை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. அதோட தமிழ் சினிமாவை தாண்டி இந்தி மற்றும் சர்வதேச படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தயாரிப்புலையும் ஈடுபட்டிருக்காரு. இப்படி பல வழிகளில் வருமானம் வரதால இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 160 முதல் 200 கோடி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. 5வது இடத்துல நடிகர் சூர்யா இருக்காரு. சூர்யா பல வருடங்களா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்காரு. நந்தா, காக்கே காக்க, பிதாமகன், கஜினி, சிங்கம், சூரரை போற்று, ஜெய்பீம் என பல வித்தியாசமான படங்களில் நடிச்சிருக்காரு. நடிப்போட மட்டும் இல்லாமல் 2D என்டர்டைன்மெண்ட் மூலமாக பட தயாரிப்பிலும் ஈடுபட்டு வராரு. அதோட விளம்பரங்கள், சொத்துக்கள், முதலீடுகள் என பல வகையில் வருமானம் வருது. அதனால் இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 200 முதல் 350 கோடி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. 4வது இடத்துல நம்ம அஜித் இருக்காரு. அஜித் பல வருடங்களாக தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் ஒருத்தராக இருக்காரு. ஆரம்ப காலத்தில் காதல் ஹீரோவாக இருந்தவர் அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஹீரோவாக மாறி இன்னைக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியிருக்காரு. அஜித்துக்கு ரேசிங் மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கு. அதோட சொத்துக்கள், முதலீடுகள் மற்றும் சினிமா மூலமாக கிடைக்கிற வருமானம் என பல விஷயங்களும் இருக்கு. பொதுவாக தன்னோட தனிப்பட்ட விஷயங்களை வெளியில் அதிகமாக பேசாதவர். பல வருட சினிமா பயணம் மற்றும் பட சம்பளத்தை வைத்து பார்த்தா இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 350 முதல் 400 கோடி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. 3வது இடத்துல உலகநாயகன் கமலஹாசன். கமலஹாசன் சினிமா நடிகர் மட்டும் கிடையாது. இயக்கம், தயாரிப்பு, திரைக்கதை, பாடல் என சினிமாவோட பல துறைகளில் வேலை பார்த்துருக்காரு. பல தலைமுறைகளை கடந்து இன்னைக்கும் சினிமாவில் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மூலமாக பட தயாரிப்பிலும் முக்கிய பங்கு வகிக்குது. பல வருட சினிமா வருமானம், சொத்துக்கள், தயாரிப்பு நிறுவனம், முதலீடுகள் என எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 400 முதல் 600 கோடி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. 2வது இடத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவும் அதையும் தாண்டி உலகம் முழுக்கவும் அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. பல தசாப்தங்களாக சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்து வராரு. ஒரு படம் வெளியாகும் போது அவருடைய படத்துக்கு கிடைக்கிற எதிர்பார்ப்பு வேற லெவலில் இருக்கும். பட சம்பளம் மட்டும் இல்லாமல் பல வருடங்களாக சேர்த்த சொத்துக்கள் மற்றும் முதலீடுகளை சேர்த்து பார்த்தா இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 450 கோடி முதல் 620 கோடி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. முதல் இடத்துல இருக்கிறது தளபதி விஜய். விஜயோட சினிமா பயணத்தை எடுத்து பார்த்தா ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்னைக்கு தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரங்களில் ஒருத்தராக இருக்காரு. ஆரம்ப காலங்களில் குடும்ப கதைகள், காதல் கதைகள் என நடித்த விஜய் அதுக்கப்புறம் ஆக்ஷன், மாஸ், சமூக கருத்துக்கள் கொண்ட படங்கள் என தன்னோட படங்களின் பாணியையும் மாற்றிக்கிட்டாரு.
கில்லி, போக்கிரி, துப்பாக்கி, கத்தி, மெர்சல், மாஸ்டர், லியோ, கோட் என பல படங்கள் அவருடைய மார்க்கெட்டை இன்னும் பெருசாக்குது. குறிப்பா கடந்த சில வருடங்கள்ல விஜயுடைய படங்களுக்கான எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டை தாண்டி உலக அளவிலையும் அதிகமாக இருக்கு. இதனால அவருடைய பட சம்பளமும் மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கு. அதோட விளம்பர வருமானம், சொத்துக்கள், சினிமா மூலமா கிடைக்கிற வருமானம் போன்ற பல விஷயங்களையும் சேர்த்து பார்த்தா விஜயுடைய சொத்து மதிப்பு சுமார் 624 கோடி முதல் 645 கோடி வரைக்கும் இவரோட சொத்து மதிப்பு இருக்கு. இது அவருடைய சினிமா வருமானம், சொத்துக்கள், முதலீடுகள் போன்றவற்றை வைத்து கணிக்கப்படும் மொத்த சொத்தோட மதிப்பு தான். பல வருடங்களா சினிமா மூலமாக ரசிகர்களோட தொடர்பில் இருந்த விஜய் இப்போ அரசியல் மூலமா மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோட ஒரு புதிய பாதையை தேர்வு பண்ணியிருக்காரு. அதோடு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி இப்ப தமிழ்நாடு முதலமைச்சராகவும் வந்திருக்காரு. ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய் இன்னைக்கு இந்திய சினிமாவில் முன்னணி நடிகர்ல ஒருத்தர் தான். அதனால இந்த லிஸ்ட்ல 624 முதல் 645 கோடி வரைக்கும் சொத்து வைத்து இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடிக்கிறாரு விஜய். ஓகே நண்பர்களே, இதுதான் நம்ம தமிழ் சினிமாவில் அதிக சொத்து மதிப்பு கொண்டதா சொல்லப்படும் டாப் 15 நடிகரோட லிஸ்ட். 15வது இடத்துல சித்தார்த்தில் ஆரம்பிச்சு ஜீவா, சிம்பு, ஜெயம் ரவி, ஆர்யா, விஜய் சேதுபதி, கார்த்தி, சிவகார்த்திகேயன், விக்ரம், தனுஷ், சூர்யா, அஜித், கமல், ரஜினி என்று கடைசியா நம்ம தளபதி விஜய் நம்பர் 1 இடத்துல இருக்காரு. இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு யாருடைய இடம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படிங்கிறத உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய தமிழ் சினிமா தகவல்கள், நடிகர்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம்.